ஒவ்வொரு ஊர்களிலுமே கிராம தேவதையா இருந்துட்டு அந்த ஊரை பரிபாலனம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துற தெய்வம் யாரு அப்படின்னா மகாமாரி. அவளுக்கு எத்தனையோ பேர் உண்டு. முத்துமாரின்னு சொல்லலாம், சந்தனமாரின்னு சொல்லலாம், தண்டுமாரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எத்தனையோ பேர்கள். இந்த மகாமாரி அம்பாலை எப்படி லலிதாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, மாரியம்மன் தாலாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்ல மாரியம்மனை வர்ணிச்சு பாடக்கூடிய அந்த ஒரு பாடல். அதுல பார்த்தேன்னா, முக்கோண சக்கரத்தில் முத்தாக நின்றவளே அப்படின்னு ஒரு வார்த்தையும், மாரி என்றால் மழை பொழியும், தேவி என்றால் தேன் சொரியும், தேவி என்றால் தேன் சொரியும் திரிபுர சுந்தரியே அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதுல வந்திருக்கு. சரி, மாரியம்மனுக்கு இணையா லலிதா சகஸ்ரநாமத்துல ஏதாச்சும் வார்த்தை இருக்கா, ஏதாச்சும் நாமாவளி இருக்கான்னு பார்த்தேன்னா, மாரியம்மனுடைய தலைமை பீடம் எதுன்னு சொல்றாங்கன்னா சமயபுரத்தை தான். சமயபுரத்துல இருக்க மாரியம்மன் தான் தலைமை பீடம். அந்த அம்பாளுக்கு 1000